தமிழ் மக்களே வணக்கம். ஈரானை தாக்குவதற்காக அரபு நாடுகளிடம் அவர்களது மிலிட்டரி பேஸ் மற்றும் விமானப்படை தளங்களை உபயோகித்துக் கொள்ள அமெரிக்கா கேட்டபோது அரபு நாடுகள் மறுத்துவிட்டார்கள். அதனால் அமெரிக்கா டிகோ கார்சியா விமானப்படை தளத்தை தற்சமயம் கையில் எடுத்துள்ளது. ஈரானுக்கும் டிகோ கார்சியாவுக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் 5000 கிலோமீட்டர். அந்த தளத்தில் இப்போது 7 B-2 பாம்பர்ஸ் விமானங்களும் 100 F-16, F-15, F-18 விமானங்களும் நிலை கொண்டுள்ளன. இதை அறிந்த ஈரான், அமெரிக்கா நம்மை தாக்கும் வரை காத்திருக்காமல் நாம் ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்திடுவோம், அந்த விமானங்களை எல்லாம் அழித்து விடலாம் என்று தனது விமானப்படைக்கு உத்தரவிட்டுள்ளாராம். தொடை நடுங்கி ஈரானிய விமானப்படையும் காது கேட்காத மாதிரி நடிக்கிறது. ஈரானிய மக்களும் அமெரிக்க விமானங்கள் வருவதை அறிந்து தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு பதுங்கு குழிகளில் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அமெரிக்க விமானங்களை தாக்க வரும் விமானங்களை திருப்பி தாக்க அமெரிக்காவின் தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடியாக உள்ளது. அதாவது ஹை அல்டிடியூடு ஏரியா டிஃபென்ஸ் என்பதின் சுருக்கம்தான் தாட். அதோடு GMD டிஃபென்ஸ், கிரவுண்ட் பேஸ்டு மிட் கோர்ஸ் டிஃபென்ஸ் மற்றும் ஏஜிஸ் BMD, பேட்ரியாட், CRAM போன்ற ஆயுதங்களையும் தயார் நிலையில் டிகோ கார்சியாவில் வைத்துள்ளது அமெரிக்கா. யார் முதலில் தாக்குவது என்பதுதான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டின். அமெரிக்காவுடன் நேரடியாக அணு ஆயுத தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டேன் என்று ஈரான் தீர்மானமாக சொல்லிவிட்டது. அதனால் போருக்கும் தயாராகிவிட்டது ஈரான். ஈரான் மக்களை கொல்ல தயாராகிவிட்டது. டெஹ்ரான் இன்னொரு காசாவாகும் கூடிய விரைவில். வானத்தின் பேய் என்று அழைக்கப்படும் B-2 பாம்பர்ஸ் எந்த ராடார் சிக்னலிலும் சிக்காமல் செக்யூரிட்டி பேரியர்களை உடைத்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் இலக்கை சென்று தாக்கி அழிக்கும் திறனுடையது. முதல் தாக்குதலின் டேமேஜை பார்த்த பிறகுதான் ஈரானுக்கு அது விளங்கும். அதன் பிறகு ஈரான் பீஸ் டீலுக்கு கெஞ்சும், இடைத்தரகர்களுக்கு அலையும். டிகோ கார்சியா தீவு உண்மையில் மொரீஷியஸ் தீவுக்கு சொந்தமானது. அது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இங்கிலாந்து அதை மொரீஷியஸ் தீவிடமே ஒப்படைக்க விரும்புகிறது. அதற்குள் ஈரானை ஒரு இஞ்சி 200 ஆக்கிவிட்டு ஒப்படைக்கலாம் என்று அது கருதுகிறது. அமெரிக்காவின் GPU-57B பாம்பானது நான் ஈரானுக்கு போகணும்னு அழுது அடம் பிடிக்கலாம். F-15DX, F-16, F-18, F-35 விமானங்கள் நான் ஒன்று அங்கே பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன்டா கண்ணு, அழுவாத, இந்த சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எந்த நாட்டுக்கும் விசா இல்லாமல் நுழைகிறவன் இஸ்ரேல் மட்டும்தான். இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களாடா. அமெரிக்காவின் விமானப்படையில் 30% விமானங்கள் டிகோ கார்சியாவில் தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதாம். விமானங்களுக்கு நடுவில் பெட்ரோல் நிரப்பும் ஃபியூலிங் விமானங்களும் நடுவானில் பெட்ரோல் டேங்க் திறக்க தயார் நிலையில் உள்ளன. ஈரானின் உயர்தர பாலிஸ்டிக் மிசைல் கூட டிகோ கார்சியாவை எட்ட முடியாது. ஏனென்றால் அதனுடைய லாங் ரேஞ்சு சோமர் குரூஸ் மிசைலு அதிகபட்சம் 2500 கிலோமீட்டர் தூரம் தான் செல்லும். மீதி 2500 கிலோமீட்டர் தூரத்தை விமானத்தில் பறந்து வந்து தான் தாக்க வேண்டும். ஈரானில் இருந்து வார்பிளேன் கிளம்பியதும் அமெரிக்க சேட்டலைட்டு அதை சொல்லிக் கொடுத்து விடும். அதன் தாடையை பெயர்க்க தாடு கிளம்பிவிடும். அந்த ஈரானிய பிளேன்களின் அஸ்தி இந்து மகா சமுத்திரத்தில் கரைக்கப்படும். அப்படி அவை மோட்சத்துக்கு செல்லும். அமெரிக்கா ஈரானை தாக்கும் போது இஸ்ரேல் மட்டும் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நாம் ஒன்றா வந்தோம், ஒன்றாவே தாக்குவோம் என்று கிளம்பாதா? ஈரானை திடுத்திப்பென்று தாக்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பதில் இஸ்ரேல் வல்லவன் என்பது காமெனிக்கும் தெரியும். ஹூத்திஸை நம்பி போரில் இறங்கிய ஈரானுக்கு விழும் அடி ஹூத்திஸுகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். ஈரான் பூமிக்கு அடியில் பதுக்கி வைத்துள்ள ஏவுகணைகளாலேயே அழியும். அதனுள் அணு ஆயுதம் இருந்தால் அவை மீதி உள்ள ஈரானையும் அழிக்கும். அந்த வேலையை அது பார்த்துக்கொள்ளும். 60% பியூரிட்டி உள்ள யுரேனியத்தை வைத்துக்கொண்டு அணு ஆயுதம் தயாரிக்க முடியுமா என்று திணறிக்கொண்டிருக்கும் ஈரானுக்கு பாகிஸ்தான் உதவி செய்வதாக சொல்லியுள்ளது. ஆனால் ஒரு கண்டிஷன், துட்டு கொடுத்தா துணைக்கு வாரேன், உதவிக்கு வாரேன் என்று அலுமினிய தட்டை நீட்டுகிறது பாகிஸ்தான். இஸ்லாமிய நாடுகள் அழிவதை இஸ்லாமிய நாடுகளை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ நாடுகள் என்ன செய்ய முடியும்? வேண்டுமான அகதிகளுக்கு சோறு போடுறோம் என்று வரும், அவ்வளவுதான் அவைகளால் செய்ய முடியும்.
இஸ்லாமிய நாடுகளே ஈரான் அழிஞ்சா தேவலை என்று நினைக்கும் போது கிறிஸ்தவ நாடுகளும் அது நினைப்பதை ஓப்பனாக வெளியே சொல்லாது. 48 மணி நேரத்தில் ஈரானிய ஏர்ஃபோர்ஸை அழித்து விடுவோம் என்று அமெரிக்கா கூறுகிறது. ஏன் 24 மணி நேரம் போதாதா என்று இஸ்ரேல் கேட்கிறது. 12 மணி நேரத்தில் அழிச்சா கூட எங்களுக்கு ஓகே தான் என்று உலக நாடுகள் கூறுகிறது. சண்டை போடாமல் சீக்கிரமாக ரப்பரை எடுத்து அழிங்கப்பா. ஈரானின் உதவிக்கு ரஷ்யா வராது. ஆயுதங்களை கொஞ்சமாக கொடுத்து வேண்டுமானால் உதவலாம். நாங்களே உக்ரைன் வாரில் தாவு தீந்து போய் கிடக்கிறோம். ஈரானுக்கு எல்லாம் வந்து உதவ முடியாதியா. அப்புறம் ட்ரம்ப் கோவிச்சுப்பார் என்று ரஷ்யாவும் சொல்லிவிட்டது. தனித்து விடப்பட்ட ஈரானுக்கு மீதி இருப்பது சீனா தான். சீனாவை தவிர வேறு நட்பு நாடுகளே இல்லை ஈரானுக்கு. அவனும் சிக்கனாண்டா நம்மக்கிட்ட ஒரு ஏமாளி என்று அவனோட ஆயுதங்களை விற்று 4 காசு பார்ப்பான். ஈரானிய துறைமுகங்கள் மூடப்பட்டு எந்த வர்த்தகமும் நடைபெறவில்லை. இப்போது ஈரானிய துறைமுகங்கள் தாக்கப்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உலகின் பெட்ரோல் தேவையை 30% கொண்டிருக்கும் ஈரானால் பெட்ரோல் டீசல் விலை உயரலாம். ஓப்பெக் நாடுகள் லாபம் அடையும். அதனால் ஈரானை ஒரு பாகிஸ்தானாக மாற்றி பிச்சை எடுக்கும் நிலைக்கு கொண்டு போக கடுமையாக உழைக்கும் காமெனிக்கு இந்த உலக மக்கள் வாழ்த்தா சொல்லுவார்கள், காரி துப்புவார்கள். அங்கே கொடுங்கோலன் ஆட்சி முடிந்ததும் மறுபடியும் மன்னர் ஆட்சி வரும் என்று ஈரானிய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்லாத்தை இந்தியாவுக்குள் கொண்டு வந்து இந்துக்களை கொண்டு சொத்துக்களை சூறையாடி அடிச்சாட்டியம் பண்ணின பெர்சியா நாட்டுக்காரனுக்கு அவங்க அல்லாவே தண்டனையை திரும்ப கொடுத்து கொண்டு இருக்கிறான். அதற்கு அன்பை போதித்த தேவனின் ராஜ்யம் துணை நிற்கிறது. நோய் முற்றி போன ஈரான் சொல்லுகிறது, எங்களை அமெரிக்கா தாக்கினால் மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா அமைத்துள்ள இராணுவ படைத்தளங்கள் அத்தனையும் நாங்கள் அழிப்போம். அதாவது சவுதி, ஈராக்கு, கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, குவைத்து, துருக்கி, இஸ்ரேல் என்று எல்லா நாட்டையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அரைக்கூவல் விடுகிறது. அது அரைக்கூவல் இல்லை, செமிக்கூவல், செமிகளின் கூவல். ஹமாஸை உருவாக்கியவனுக்கும் அவனை மாதிரி செயல்படாத மூளைத்தானே இருக்கும். ஈரான் தாக்கும்போது அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன கடலை வறுத்துக்கிட்டா இருக்கும். ஈரானிடம் உள்ள மிகப்பெரிய ஏவுகணை என்று சொல்லப்படும் கோரம் ஷகர் என்ற ஏவுகணை 2000 கிலோமீட்டர் மட்டும்தான் பயணிக்க முடியும். 1800 கிலோகிராம் வெடிமருந்தை தான் ஏந்தி செல்லும் திறமை உடையது. அமெரிக்காவின் 2500 kg வார்ஹெட்டை அதை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிக்க போகுது? அதை கொஞ்சம் விவரமாக சொல்லப்பா. போரில் நீ செத்து போயிட்டேன்னா சொல்கிறதுக்கு வேறு ஆள் இருக்க மாட்டாங்க. அதான் கேட்க. ஆலோசனை பண்ணி வைகி. நான் மீண்டும் வருகிறேன். ஜெய் ஹிந்த்.